கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, பரிந்து பேசும் ஜெபத்திலே இந்த நாளுக்கான ஜெப குறிப்பு, தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள். ஆம் பிரியமானவர்களே, தரிசு நிலம் என்பது அதாவது வேதத்தின்படி ஆண்டவர் நமக்கு சொல்லுவது நம்முடைய இருதயம். எத்தனை பேரு நம்மள அந்த இருதயம் என்கிற ஒரு நல்ல ஒரு இடத்த, ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய இடத்த எவ்வளோ குப்பை தொட்டி மாதிரி வச்சுட்டு இருக்கோம் இல்லையா? இன்னைக்கு அதை குறித்து தான் நம்ம ஜெபிக்க போறோம். ஏன்னா ஆண்டவர் நம்மகிட்ட கேட்கறது பொண்ணையோ பொருளையோ ஆசையையோ நம்முடைய சம்பாத்தியம் இதையெல்லாம் இல்லை. இருதயத்தை தா எனக்கு என்று கேட்கிறார். ஏன் ஆண்டவர் இருதயத்தை கேட்கிறார் தெரியுங்களா? எல்லாவற்றிற்கும் மேலாக இருதயமே திருக்கும் கேடும் நிறைந்ததாய் இருக்கிறது என்று அவர் சொல்லுகிறார். அதாவது வேதத்துல பாத்தீங்கன்னா, நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயந்தீர்க்கப்படும் என்று வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப நாம நல்லா நிதானித்து ஆராய்ந்து அறிவதற்கு நம்ம இருதயத்துல என்ன இருக்குன்னு உங்கள யாராவது சொல்ல முடியுமா? முடியாது. ஏன்னா ஆண்டவர் இதனால தான் நம்ம வாழ்க்கையில அநேக சூழ்நிலைகளை நமக்கு தராரு. இந்த சூழ்நிலைகளின் நிமித்தமாக தான் நமக்குள்ள என்ன மறைஞ்சிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க முடியும். சில நேரத்துல நான் கூட நமக்கு இப்பெல்லாம் கோவமே வர்றதில்ல, பரவாயில்ல, நம்ம நல்லா சமாதானமான இருதயம் உள்ளவர்களா ஆயிட்டோம், நம்ம யார் மேலுமே கோவப்படுறதில்ல அப்படிலாம் நான் நினைச்சது உண்டு. ஆனா சில சூழ்நிலைகள் வரும்பொழுது ஆண்டவர் எனக்கு காண்பிப்பார். பாரு, உன்னை விட்டு கோவம் போயிடுச்சுன்னு சொன்னியே, உனக்குள்ள கோவம் இருக்கு பாத்தியா, இந்த கோவத்தை விட்டுடு. நீ இந்த கோவத்தை விடலைன்னா நான் உனக்குள்ள வாசம் பண்ண முடியாது. இருதயத்திலேருந்து புறப்பட்டு வருகிற இந்த கசப்பு உன்னை விட்டு போனாதான். அதாவது பிள்ளைங்க தவறுகள் செய்யும் பொழுது அவங்கள கண்டிச்சு நம்ம அந்த அந்த ஒரு டென்ஷன்ல கோவம் வருது இல்லையா? சில வேலைகள்ல அந்த மாதிரி இருக்கும்போது நான் எப்படி உணர்வேன்னா, தேவ பிரசன்னத்தை இழந்தது போல ஒரு ரொம்ப அப்படியே காத்து போன பலூன் மாதிரி நான் ஃபீல் பண்ணுவேன். அது எனக்கு பிடிக்கவே இல்லை. அப்போ ஆண்டவர்கிட்ட நான் அறிக்கையிட்டேன். ஆண்டவரே, இந்த இருதயத்தை, ஆண்டவரே, தரிசு நிலமாய் இருக்கிற இந்த இருதயத்தை பண்படுத்துங்கப்பா, உடைய வார்த்தையினாலே ஆண்டவரே நீங்க பண்படுத்துங்க தகப்பனே என்று ஒப்பு கொடுத்தேன். பிரியமானவர்களே, இன்னைக்கு இதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இப்போ நம்ம 2 வசனத்தை இந்த வேளையில தியானிச்சுட்டு நம்ம ஜெபிக்கலாம். அது முதல் வசனம் எரேமியா 4:4 அதிகாரம் 3 வசனம். நீங்கள் முள்ளுகளுக்குள்ளே விதையாதிருங்கள், உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள். முதல் வசனம். 2வது ஓசியா 10 அதிகாரம் 12 வசனம். நீங்கள் நீதிக்கென்று விதை விதையுங்கள், தயவு கொத்ததாய் அறுப்பு அருங்கள், உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள். கர்த்தர் நீதியை வருஷிக்க பண்ணும் மட்டும் அவரை தேட காலமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்றாரு, தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்ம ஆராய்ந்து பார்த்து நம்ம இருதயத்தில் இருக்க எல்லா குப்பையை தூக்கி போடுங்க, எல்லாவற்றையும் தூக்கி போடுங்க. மாம்சமான காரியங்கள் எல்லாவற்றையும் நீங்க வெறுத்து தள்ளும் பொழுது உங்களுக்குள்ள ஆண்டவர் வல்லமையாய் இடைப்படுவார். அவர் வாசம் பண்ணுவார். அவர் வாசம் பண்ற இடத்தை நம்ம அசுத்தப்படுத்தக்கூடாது இல்லையா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுத்து போடுவார் என்று சொல்லியிருக்கிறார். ஒரு நாளும் முள்ளுகளுக்குள்ளே விதையாதபடி நாம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். பாழாய் கிடக்கிற அந்த இருதயத்தை நாம் பண்படுத்துவோம். தேவ வார்த்தையினாலே, தேவ ஆவியினாலே நாம் பண்படுத்துவோம். இப்பொழுது ஜெபிக்கலாம். இந்த ஜெப குறிப்பு குடும்பத்துக்கும் எதுக்கும் என்ன சம்மந்தம்னு கேட்குறீங்க? பிரியமானவர்களே, ஒரு குடும்பத்துல ஒருத்தர் பிசாஸ் கையில இருந்தாலும் அந்த குடும்பமே ஒரு இருட்டுக்குள்ளதான் வாசம் பண்ணும். பிரியமானவர்களே, அங்க அழுகையும் பற்கடிப்பும் சமாதானமற்ற நிலையும், சொல்லப்போனா ஒரு 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 விதத்துல பார்த்தோம்னா நரகம் போலதான் இருக்கும். அதை அனுபவிக்கிறவங்களுக்கு நிச்சயமா தெரியும். இன்னைக்கு நம்ம இருதயத்தை கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுப்போம். நவமான இருதயத்தை தருவேன் என்று சொல்லுகிறார். உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிடுவேன் என்று சொல்லியிருக்கிறார். சொன்னவர் மனிதன் அல்ல, நிச்சயமாக செய்வார். விசுவாசித்து ஜெபித்து தேவனுடைய கரத்திலிருந்து அதை நாம் இன்று பெற்றுக்கொள்ள போகிறோம். வாங்க ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே. இதோ என் தேவனே, எங்கள் இருதயத்தை கர்த்தாவே உம்முடைய சமூகத்திலே ஒப்பு கொடுக்கிற ராஜா, உமக்கு பிரியமானதாய் மாற்றுங்க. நீர் சொன்னபடியே ஆண்டவரே. ஹல்லேலூயா. கர்த்தாவே, தரிசு நிலமா இருக்கிற எங்கள் இருதயத்தை உம்முடைய ஆவியினாலே பயன்படுத்தி பலப்படுத்தி ஆண்டவரே, உமக்கேற்றதாக ஆண்டவரே நல்ல நிலமாக மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா, எங்கள் இருதயத்துல இருக்கிற எல்லா பொல்லாத அசுத்தங்களையும்
நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அப்புறப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய உடன்படிக்கையின் ரத்தத்தினாலே எங்களை மீட்டுக் கொள்ளுங்க ஆண்டவரே. நீ சொன்னபடியே ஆண்டவரே நவமான இருதயத்தை எங்களுக்கு தாங்க, உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு எங்கள் குடும்பம் முழுவதும் ஆண்டவரே இந்த ஜெபத்தை பார்க்கிற ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு நபருக்குள்ளும் பிள்ளைகளுக்குள்ளும் பெற்றோருக்குள்ளும் நவமான இருதயத்தை பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட இருதயத்தையும் சிந்தையும் தருவீர் என்று நாங்கள் நிச்சயித்திருக்கிறோம். நீர் அப்படி செய்ய போவதற்காக நன்றி. ஆம் தகப்பனே, ஜெபத்திலே விசுவாசம் உள்ளவர்களாய் நீங்கள் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லியிருக்கிறீர் அப்பா. ஆமாண்டவரே, நாங்கள் பெற்றுக்கொள்வோம் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் தகப்பனே. தேவநாம மகிமைக்கென்று எங்களை பயன்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, நிச்சயமா கர்த்தர் நம்முடைய இருதயத்தை சுத்திகரித்து தமது ரத்தத்தினாலும் வார்த்தையினாலும் ஆவியினாலும் நம்மை சுத்திகரிப்பார். சொன்னபடியே நவமான இருதயத்தை தருவார். நம்முடைய இருதயம் நல்ல நிலமாக மாறும். God bless you.